ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கீரை சாதம் செய்யலாங்க. நான் கோவக்கீரை எடுத்திருக்கேங்க. உங்கள்கிட்ட எந்த கீரை இருக்கோ அதை எடுத்துக்கலாங்க. நல்லா இளங்கீரையாக பறித்து 3 டைம் அலசி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இந்த கீரையோட 2 பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. கீரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. கடுகு உளுந்து சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா வெடிச்சிருச்சுங்க. தட்டி வச்சு பூண்டு சேர்த்துக்கிறேங்க. இதோட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு 2 வரமிளகாய் சேர்த்துக்கிறேங்க. இதோட கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதங்கட்டுங்க. இதுலேயே உப்பு சேர்த்து வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இதோட அரைச்ச கீரையை சேர்த்துக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க கீரை. கீரை 5 நிமிஷம் வெந்துருச்சுங்க. பச்சை வாசனை போயிடுச்சு. பச்சை வாசனை மட்டும் செக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா சாப்பிட முடியாது. பாருங்கள், சாதம் உதிரியாக வடித்து எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ சாதத்தை கீரையோடு சேர்த்துக்கலாங்க. இதோட வேர்க்கடலை கொஞ்சம் வறுத்தது தோல் எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா தூள் உப்பு சேர்த்துக்குங்க. கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கீரை சாதம் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க.